வந்து சாதாரண இதை நாங்க விசாரிக்கணும்னா முதலமைச்சர் மீது விசாரணையை நாங்க முறையா நடத்த முடியாது. இது கேள்வி. அதனால இதை வந்து நாங்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறேன்னு சென்னை உயர்நீதிமன்றம். அதாவது நியாயம் இல்ல, இது தப்புன்னா அவங்களே தள்ளுபடி பண்ணிருப்பாங்க. ஆனா நியாயம் இருக்கு, இது உண்மை இருக்கு, நடந்திருக்கு அப்படின்னு உண்மைங்கிறத ஏத்துக்கிட்டு நாங்க சொன்ன உண்மையை ஒப்புக்கிட்டு சிபிஐக்கு விசாரணை. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். வழக்கு தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி முதல் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உள்ளபடியே சிபிஐ விசாரணை உத்தரவு போட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும், தான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் சிபிஐ விசாரணையை சந்திக்க தயார், சந்திச்சுட்டு அதுல குற்றவாளி இல்ல அப்படி நிரூபிச்சுட்டு மறுபடியும் முதலமைச்சராக வந்து ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அவருடைய வீரத்தை, அவருடைய அந்த தைரியத்தை நான் பாராட்ட காத்திருக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் இல்லையா? வாழ்த்து சொல்லணும்ல. நல்ல கையை தட்டி வாழ்த்து சொல்லு.